Hello friends. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா UPSCல கட் ஆஃப் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருந்திருக்கு. Because one of the question என்கிட்ட கேட்டபோது என்னன்னா இந்த வருஷம் क्वेश्चन பேப்பர் எப்படி இருக்கும். வெதர் கஷ்டமா இருக்குமா, ஈஸியா இருக்குமா ஆர் மீடியமா இருக்குமா இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस வந்துச்சு. ஸோ நம்ம இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. அதாவது இந்த சென்ஸ் தட் ஹவு த கொஸ்டின் பேப்பர் மைட் பீன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரோட கட் ஆஃப் ஆர் என்ன கட் ஆஃப் இருந்திருக்கு சின்ஸ் 10 years ஆர் 5 years பார்த்தா போதும். பட் சின்ஸ் 10 years நான் இந்த எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன். சின்ஸ் 2010 நான் இதை பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த கட் ஆஃப்ஸோட வேரியேஷன்ஸ் பார்த்துட்ருக்கேன், டஃப்னஸ் ஆஃப் த பேப்பர் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு an idea about how the question paper was, the question paper how it was, how the cutoff varied, and இதை வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஆர் சேஃபர் சைட் நம்ம எங்கே இருக்கணும். ஸோ என்ன பிளான் பண்ணி நம்ம இந்த எக்ஸாமை ப்ரிலிம்ஸை அப்ரோச் பண்ணால் we can clear this examன்னு we have to make a plan now itself. So let us go into the video. So as I told you, நான் இந்த எக்ஸாம் வந்து I started writing in 2012. So since 2012 to 2019 and I will also include 2020. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி இருந்துச்சு ஆர் என்ன கட் ஆஃப் இருந்துச்சு அந்த மூமெண்ட்டில் இதை நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணோம்னா மேபி we will get a better picture of எப்படி இருக்கலாம் இந்த பேப்பர் இந்த வருஷம் 2021 பேப்பர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ 2012 ஃபார் எக்ஸாம்பிள் why I chose 2012னா I started in that year. பட் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பார்த்துடணும். பிகாஸ் பிஃபோர் 2010, ஸோ பிஃபோர் 2010 எப்படி இருக்கும் கொஸ்டின் பேப்பர்னா there will be a GS பேப்பர் 150 கொஸ்டின் இருக்கும் அண்ட் ஒரு ஆப்ஷன் பேப்பர் இருக்கும். இது ஒரு GS பேப்பர் ஒன்று இருக்கும் அண்ட் ஒன்று ஆப்ஷன் பேப்பர். நம்ம இப்போ எப்படி மெயின்ஸில் சூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கும் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். அப்போ எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம், மெயின்ஸுக்கு இன்னொரு ஆப்ஷன் மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. சேம் டைமிங்கு, பட் ஆனால் ஜிஎஸ்க்கு வந்து 150 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 150 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி பேசிக்காக இருக்கும், ரொம்ப ஜென்ரலாக இருக்கும். எனக்கு இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபர்ஸ்ட்டு, ஸோ 9 attemptsல என்னோட ஃபர்ஸ்ட் attempt வாஸ் இன் 2010. ஸோ 2010 கொஸ்டின் பேப்பர் நான் வந்து ஜிஎஸ் பேப்பர் ஒரு கொஸ்டின் பேப்பரும் ஆப்ஷன் வந்து சைக்காலஜி வச்சுருந்தேன். ஸோ எதுக்கு சைக்காலஜி வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். ஆனால் அது சரியாலாம் படிக்கல. பட் எனிவேஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் எனக்கு இன்னும் அந்த ஜிஎஸ் பேப்பரில் ஞாபகம் இருந்துச்சு எப்படின்னா தெர் வாஸ் அ கொஸ்டின் ஹூ வாஸ் த இதான் கொஸ்டின் ஹூ வாஸ் த ஸ்பீக்கர் ஆஃப் USA ஆர் US ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ நான்சி பெலோசி இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட இருந்தாங்க. ஸோ நான்சி பெலோசி தான் ஆன்சர். பட் அந்த டைமில் அதாவது ஜென்ரல் நேம் ஆர் சம்படி அட் ஒன் ஏதோ ஒரு ஒலிம்பிக்ல ஏதோ ஒரு மெடல் வாங்கியிருந்தாங்க, இல்லை ஏதோ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் இருந்துச்சு. பட் அதுதான் விஷயம், அது வந்து 2010க்கு ப்ரையர். பட் ஆஃப்டர் 2010 இந்த ட்ரெண்டை மாற்றிட்டாங்க. ஸோ யூபிஎஸ்சி வந்து என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் லாஜிக் பேஸ்ட் கொஸ்டின்ஸை ரொம்ப எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த லாஜிக் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை லாஜிக்காக எப்படி சால்வ் பண்ணணும்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் ஆர் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகிறது 2015லேருந்து நான் உங்களுக்கு எப்படி கட் ஆஃப் வந்திருக்கு 2015 to 2020 எப்படி வந்திருக்குன்னு நம்ம பேச போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 ஆர் 2012 எப்படி இருந்துச்சுன்னா இந்த ஜிஎஸ் பேப்பரை வந்து 100 கொஸ்டின்ஸ் வச்சுட்டாங்க அண்ட் ஒரு சிசாட் பேப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க.
ஒரு சிசாட் பேப்பர் அது வந்து 80 கொஸ்டின்ஸ்னு மாத்திட்டாங்க. ஸோ எர்லியர் எப்படி இருந்துச்சு 2010க்கு ப்ரையர் வந்து ஒரு 150 கொஸ்டின் பேப்பர் ஜிஎஸ், அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அந்த ஆப்ஷன் பேப்பர் நீங்க என்ன வேணா சூஸ் பண்ணலாம், அதுதான் நான் சொன்னேன். பட் ஆஃப்டர் 2011 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ் பேப்பர் அதை 100 கொஸ்டினா மாத்திட்டாங்க, ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 150ல இருந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100 ரெடியூஸ் பண்ணும்போது வித் த சேம் அமௌண்ட் ஆஃப் டைம் அவங்க வந்து டிஃபிகல்ட்டி ஆர் லாஜிக்கை கூட்டுவாங்க. பிகாஸ் ஒரே டைம் தான் இருக்கு, ஒரே டைம் 150 சால்வ் பண்ண முடியும்னா அது பேசிக்கா இருக்கும். ஒரே டைம்ல 100 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும்னா இட் வில் பி a little logical. ஓகே, அதுதான் நடந்திருக்கு. ஸோ அது வந்து டஃப் கிடையாது, இட்ஸ் அ லாஜிக் பேப்பர். அதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் வந்து ஆப்ஷனை எடுத்துட்டு எல்லாருக்கும் சமமா இருக்கணும். பிகாஸ் அட் தட் டைம் as I told you நான் ஒரு சைக்காலஜி ஆப்ஷன் எடுத்திருந்தேன் இன் பேப்பர் 2 இன் ப்ரிலிம்ஸ். பட் somebody would take some other option. இப்போ ஏதோ ஒரு பபாட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஜியாகிரபி எடுப்பாங்க, நிறைய என்னென்னோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எடுப்பாங்க. அப்படி நடக்கும் போது அந்த சமநிலை வரல. ஸோ அதனால யூபிஎஸ்சி என்ன பண்ணாங்க, சிசாட் எடுத்துட்டு வந்துட்டாங்க 80 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா இனிஷியலா நான் 2012ல எழுதும் போது, ஸோ இனிஷியல் 2012ல எழுதும் போது என்னோட கட் ஆஃப் வந்து 67 ஜிஎஸ்ல இருந்துச்சு. ஸோ என்னோட கட் ஆஃப் வந்து 67 ஜிஎஸ்ல எப்படி இருந்துச்சுன்னா, நான் 87 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணேன். அந்த 87 கொஸ்டின்ஸ்ல 15 கொஸ்டின்ஸ் நியர்லி தப்பாயிடுச்சு. ஸோ 15 கொஸ்டின்ஸ் when it went in நெகட்டிவ்னா நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா 87 மைனஸ் 15 பார்த்தீங்கன்னா ஒரு 72 வருது. 72 மைனஸ் 15/3. பிகாஸ் ஒரு ராங் ஆன்சருக்கும் 1/3 கம்மி ஆயிடும். ஸோ 72 மைனஸ் 15/3 நியர்லி இப்போ 5 ஆயிடுச்சா. ஸோ இட் இஸ் அரௌண்ட் 67. ஸோ இதான் நெட். நம்ம ஜிடிபியில் நெட் அமௌண்ட் படிப்போம், நெட் எல்லா ஜிடிபி ஆர் ஜிஎன்பி நெட்டுன்னு பார்ப்போம். ஆர் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நெட் அமௌண்ட் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் மைனஸ் எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம், அந்த நெட் அமௌண்ட் தான் முக்கியம். அதே மாதிரி யூபிஎஸ்சிலையும் எத்தனை கொஸ்டின் கரெக்டுன்றது முக்கியம் இல்லை, எத்தனை கொஸ்டின் ராங்ன்றது முக்கியம் இல்லை, உங்களுக்கு நெட் எங்கே வந்து நிற்கிது. இந்த நெட்டு தான் இன்டூ 2 பண்ணணும். இன்டூ 2 பண்ணும்போது உங்களுக்கு உங்களோட மார்க் வந்துடும். ஸோ இது ஜிஎஸ் பேப்பர் மார்க் வரும். இந்த பேப்பர் மார்க் தான் பீப்புள் கீப் சேயிங் 100 மார்க்ஸ், ஐ காட் 100 மார்க்ஸ், 106 மார்க்ஸ், இப்படி சொல்லிட்டு நம்ம இருப்போம். ஆர் இப்போ இந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா சேம் வே எனக்கு வந்து 100 மார்க்ஸ் வருது, 92 வருது, 95 வருது. ஒரு விஷயம் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஐ வில் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாமை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமை நம்ம வி ஹேவ் டு கீப் இட் வெரி வெரி சிம்பிள் இன் ஆர்டர் டு கிளியர் திஸ் எக்ஸாம். நம்ம இந்த 102 மார்க் 105 மார்க்ஸ் இந்த ஸ்கூலில் படித்த மாதிரி ரேங்க், அதாவது நான் 102 எடுத்துட்டேன், நீ 103 எடுத்துட்ட, ஆர் 106 எடுத்துட்டேன்னு சண்டைலாம் போட்டுட்டு நம்ம ஸ்கூலில் இதை கற்றுக் கொடுத்தாங்க. ஸ்கூலில் வந்து நீ வந்து இவ்வளோ மார்க்கா, நான் இவ்வளோ மார்க். இந்த கேமுக்கெல்லாம் போகாதீங்க. இந்த எக்ஸாம் வெரி இண்டிவிஜுவல் பேஸ்டு எக்ஸாம். நீங்க என்ன பண்றீங்க, ரிலேட்டிவா நீங்க உங்களை நம்பி எப்படி இந்த எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ இந்த எக்ஸாம்ல நான் என்ன எடுக்கணும்னு தான் பார்க்கணும். அவங்க வந்து 106 எடுத்தாங்க, நான் வந்து 100 தான் எடுத்தேன். இதை ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும். அதை நீங்க பேஸ் பண்ணி இந்த லாஜிக்கா அப்ரோச் பண்ணணும். ஸோ இந்த ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2015ல, ஸோ நான் அந்த 2012ல பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நான் சொன்னேன் 67 நான் நெட்டு வச்சிருந்தேன். ஸோ அந்த பேப்பர் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. 2013 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. 2014 as well ஆக்சுவலி ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி அதே தான் எடுத்துட்டு வந்தேன். நான் 2012 எழுதும் போது 67 நெட்டு ஜிஎஸ்ல, அப்புறம் 64 63 சம்திங் நெட் இருந்தேன். ஆனால் இங்கே நீங்கள் நம்ம என்ன பார்க்கணும்னா, நான் எவ்வளோ எடுத்தேன்றதோட இந்த எக்ஸாம்ல கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு. ஸோ 2015ல எனக்கு இருக்கிற டேட்டா வச்சு நான் சொல்றேன். இந்த 2015ல கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சுன்னா 54. இந்த நம்பர் வந்து 54 கொஸ்டின்ஸ். நெட், இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது நெட், இதுதான் கட் ஆஃப். இந்த நெட் அமௌண்ட் தான் முக்கியம். அண்ட் ஆல்சோ நான் இந்த நம்பரை வந்து ஜென்ரல்
கட் ஆஃப் ஜென்ரல் கட் ஆஃப் வச்சு சொல்கிறேன். ஈச் கேட்டகரிக்கு மாறும். பிகாஸ் ஜென்ரல் கட் ஆஃப் சொல்லும் போது கன்ஃபியூஷன்ஸ் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு மிச்ச கட் ஆஃப் ரொம்ப தூரம்லாம் இல்லை. இதோட 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன யோசிக்கணும்னா, ஹவு டு வி அப்ரோச் திஸ் எக்ஸாம்னு நம்ம யோசிக்கும் போது நெட் கொஸ்டின் தான் நம்ம பார்க்கணும். மார்க் எவ்வளோ வருதுன்றத நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கன்ஃபியூஷன் ஆகிடும். நம்ம இந்த நெட்டை எப்படி இதை மைண்டில் வச்சுட்டு தான் போகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2015 நான் எழுதுறேன்னா நான் 54 கொஸ்டின் நெட்டுக்கு மேலே வாங்கணும். ஸோ எனக்கு எத்தனை கொஸ்டின் ரைட்டு எத்தனை கொஸ்டின் ராங்குன்றது கணக்கு கிடையாது. என் நெட்டு வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரைட் மைனஸ் த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ராங் டிவைடட் பை 3 போடும்போது எனக்கு 54 வந்துடும். 54 வந்துச்சுன்னா நான் பாஸ் ஆகிட்டேன். ஸோ இது வந்து 2015 ஆக்சுவலி பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2016 பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நிறைய பேர் கட் ஆஃப்ல எங்கேயோ போச்சு. அந்த பேப்பர் வந்து ரொம்ப பேசிக்காக கேட்டிருந்தாங்க. நிறைய பேசிக் 1 லைன் ஆன்சர்ஸ் இருந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த இயர் பாருங்க, கட் ஆஃப் வந்து 58 போயிடுச்சு. ஸோ அதுதான் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போது கட் ஆஃப் ஏறுது. 2017 திருப்பி பழையபடி அதே லாஜிக் பேஸ்ட் அப்ரோச் வந்துட்டாங்க. அகைன் அதனால 53. 2017 பேப்பரை பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு ரியலைஸ் பண்ணுவீங்க சேம் அமௌண்ட் ஆஃப் அதே தான். அங்கே பாருங்க 54 53 தான். அப்போது அதே அப்ரோச் தான். நீங்கள் 2012 எடுத்தாலும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் 50 ஆர் 54 தான் கட் ஆஃப் கிட்டத்தட்ட இருந்திருக்கும். ஸோ அதே இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. 2018 ஸ்ட்ரேஞ்ச்லி என்னாச்சுன்னா 2018 பேப்பர் டஃப். நிறைய பேர் நான் அன்னைக்கு கடைசியாக எனக்கு ஒரு லாஸ்ட் பட் 1 ப்ரிலிம்ஸ் அது எனக்கு இன்னொரு, அதாவது 8th attempt அது. அண்ட் இன் தட் 8th attempt எனக்கு ஐ காட் ரியலி ஸ்ட்ரக் இன் தட் பேப்பர். பயம் வந்துருச்சு. தட் இவ்வளோ கஷ்டமாக கேட்டுட்டாங்களே ஃபெயில் ஆகிடுவோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. பட் ஆனால் கட் ஆஃப் பாருங்கள், ஆக்சுவலாக கட் ஆஃப் வந்து இறங்கிருக்கு. இங்கேருந்து 58ல இருந்து பாருங்க 2016 பேப்பர் ஆக்சுவலாக ஈஸியாக இருந்துச்சு. பட் 2018 பேப்பர் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நியர்லி 10 கொஸ்டின்ஸ் இங்கே பாருங்க 10 கொஸ்டின்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. அதாவது 58லேருந்து 49 வந்திருக்கு. அதனால தான் நம்ம பயப்படக்கூடாது. இந்த சென்ஸ் ஐயோ இந்த வாட்டி பேப்பர் கஷ்டமாக இருந்துச்சு. பேப்பர் கஷ்டமாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் பேப்பர் கஷ்டம் தான், நாட் ஓன்லி ஃபார் அஸ். ஸோ இங்கே 2018 கஷ்டம். 2019 ஆக்சுவலாக ஓரளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஆர் ஓரளவுக்கு ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ். திஸ் வாஸ் மை லாஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ 2019 வாஸ் மை லாஸ்ட் அட்டெம்ப்ட். 2018 ஐ ஃபெல்ட் இட் அ வெரி டிஃபிகல்ட் பேப்பர். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அன்னைக்கு ஈவினிங் நான் வந்து கீ செக் பண்ணுற வரைக்கும் எனக்கு பயமாக இருந்துச்சு, ஒருவேளை ஃபெயில் தான் இந்த வாட்டின்னு. பட் 2019 ஆனால் 2019 பாருங்க அதே தான். அதே ஆனால் அந்த பேப்பர் வந்து வாஸ் ரிலேட்டிவ்லி ஈஸி மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஐ திங்க் ஸோ இந்த ஓவரால் சென்ஸ் 49 கட் ஆஃப். அந்த வருஷமும் 49 கட் ஆஃப் ஜென்ரல். இது நான் இந்த இதை சொல்றது மார்க்கு கிடையாது, நான் கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் into 2 போட்டிங்கன்னா மார்க் வந்துடும். into 2 போட்டிங்கன்னா மார்க் வந்துடும். ஆனால் அதுதான் சொல்கிறேன், மார்க்கை நம்ம பேசி நம்ம மைண்டு தான் குழம்பும். சின்ன வயசுலேருந்து இதே பழக்கம் ஆயிடுச்சு. யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அப்ரோச் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுங்கள். ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. நான் இதை மைண்டில் இருக்கணும். இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறோம்னா நம்ம மைண்டில் அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். எனி காம்படிட்டிவ், ஆர்பிஐ இருக்கட்டும், கேட் எக்ஸாம் இருக்கட்டும், ஜாட், எஸ்பிஐ, எனி எக்ஸாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா இந்த நெட், பிகாஸ் எல்லாத்துலேயுமே நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த நெட் எங்கே வந்து நிற்கணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் அப்ரோச் பண்ணணும். ஸோ இப்போ 49 ஆக்சுவலாக 2020 வாஸ் அ டஃப் பேப்பர். இன்னும் இந்த கட் ஆஃப் வரல. இந்த கட் ஆஃப் வந்து என்னோட நம்பர், நான் இமேஜின் பண்ணி வச்சிருக்கிற நம்பர் வந்து 45 to 49 இருக்கும். அதாவது 2020 கட் ஆஃப் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணலை இன்னும். ஏன்னா பிகாஸ் இன்னும் இன்டர்வியூவே முடியல. ஸோ அது முடிஞ்ச அப்புறம் தான் மார்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் நம்ம பார்க்கும்போது நீங்கள் எடுத்து பார்த்தானா தெரியும், கண்டிப்பாக அது வந்து 45 to 49 இருக்கும். 45 to 49 நீங்கள் பாருங்கள், இங்கே இதே தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கஷ்டம் தான். 2020 பேப்பர் வந்து எல்லாரும் ஃபீல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கஷ்டம் தான். பட் அங்கேயே தான் இருக்கு, சம்வேர் அரௌண்ட் தட் 45 to 49. ஸோ இப்போ ஹவு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா ஹவு 2021 பி அப்படின்னு கேட்கும் போது ஐ வுட் சே, அதான் சிம்பிள். ஐ வுட் சே தட் இட் வில் பி 50 to 45. அதே தான் இருக்கும், இங்கே தான் இருக்கும்.
ஸோ ரொம்ப இங்கே 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 மாதிரி கஷ்டமாக இருக்காது, அங்கே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் இருக்காதுன்றத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் இந்த ட்ரெண்ட் வந்து பார்க்கும்போது 54, 58 அண்ட் இங்கே 2012 நான் சொல்லும் போது நெக்ஸ்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2012 2014 இந்த ரெண்டு கிராஃபும் பார்க்கும்போது அந்த 2 வருஷமும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சிசாட் இருந்துச்சு. ஸோ சிசாட்டை இன்க்ளூட் பண்ணுவாங்க மார்க்கில். ஸோ இது வந்து 200 கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 2012 ஐ ரிமெம்பர் தட் இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்னால ஐ ரிமெம்பர் 208 ஆர் சம்திங் கட் ஆஃப் டோட்டல். ஏன்னா சிசாட் ஆட் பண்ணோம். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2014 208 தான். ஸோ சம்வேர் அரௌண்ட் திஸ் தான். ஸோ இதில் தான் நான் சொன்னேன் இந்த 2012 ஐ காட் 67 நெட் இன் ஜிஎஸ். ஸோ 67 into 2 ஐ காட். அப்புறம் சிசாட்டில் மை ஸ்கோர் வாஸ் அ லிட்டில் லெஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஐ காட் அரௌண்ட் 220 ஆர் 225 என்னவோ. ஐ ரிமெம்பர் தட் மார்க் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ன்றா எப்போவுமே நிற்கும். பட் ஆனால் பேசிக்காக இது 100, இது 100, சிசாட்டில் 100, இது 100. ஸோ ஜிஎஸ்ல எவ்வளோ எடுக்கணும்? 50. இதில் எவ்வளோ இருக்குது? 50. சேம் வே தான், சேம் கட் ஆஃப். பட் ஆனால் இங்கே பாருங்க 100ன்றத கொஸ்டினாக மாற்றிருக்கேன் 50-50. இங்கே நம்ம இந்த ட்ரெண்டை பாருங்க அதே தானே இருக்குது 50-50. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் என்ன பேசிஸில் இருக்கும்னா அதே லாஜிக் பேஸில் இருக்கும். அதே ஒரு 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 ரொம்ப ஈஸியாகவும் கேட்க மாட்டாங்க, கஷ்டமாகவும் கேட்க மாட்டாங்க. அதான் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லாத மாதிரி நார்மல் பேப்பராக சிமிலர் டைப்பாக தான் இருக்குன்றது என்னோட கெஸ்ட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா we should be prepared. ஸோ நீங்கள் இந்த இந்த இது எக்ஸாமை பார்த்து பயப்படாமல் you get yourself prepared for getting how do you get these 50 questions. இதை மட்டும் யோசிங்க. இதை மட்டும் யோசிச்சுட்டு ஆர் ஓபிசி ஆர் let us assume ஓபிசினா 48 இருக்கலாம், ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்னா சேம் வே 46, 45 இருக்கும். ஸோ இங்கே தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது நெட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸில். ஸோ நம்ம கேட்டகரி வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நோ ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் சம்படி ஃபிசிக்கலி சேலஞ்சு எக்ஸாம் எழுதும் போது மட்டும் அந்த கட் ஆஃப் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கலாம். பட் அதர் தேன் தட் இட் வில் பி 50. ஸோ விச் எவர் கேட்டகரி யூ பிலாங், I would say on a safer side, நம்ம சேஃபாக மெயின்ஸ்க்கு படிக்கணும்னும் போது ஆல்வேஸ் எய்ம் ஃபார் above this. ஸோ இந்த 50 எப்படி நெட் நீங்கள் எடுப்பீங்க? how many questions you will write correct, how many questions you will write wrong, so that your net mark comes around 50. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்க. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ்க்கு ஃபர்தராக நம்ம இன்னும் நிறையா பேசுவோம். So I hope you like this video. If anyone has not subscribed to this channel, please do subscribe and also like this video. So further this is the motivation which I have for making further more videos. So thank you.